அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வங்கி கணக்கில் டெபாசிட் செய்வது குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையை நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது. ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களால் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. குடும்பத் தலைவரின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1,31,00,000 பெண்களை பயனாளிகளாக கொண்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் திமுக அரசு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் என 3000 ரூபாய் மற்றும் கோடை தொகை ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 தொகையை பிப்ரவரி மாதமே அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைத்து விட்டனர். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மே மாதம் முதல் 2000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக தோல்வி அடைந்ததால் மகளிர் உரிமை தொகை இனி என்னவாகும் என்ற கேள்வி பெண்கள் மனதில் எழுந்துள்ளது. ஆனால் தாவேகாவும் மதிப்புமிக்க மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. எனவே தற்போது வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகையின் பெயர் உடனடியாக மாற்றப்பட்டு மாண்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் இந்த மாதமே ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் தாவேகாவினர் மதிப்புமிக்க மகளிர் திட்டம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி புதிய பயனாளிகளை தேர்வு செய்த பின்னரே செயல்படுத்தப்படும் என்ற கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் அதில் விஜய்தான் இறுதி முடிவு எடுப்பார். எனவே இந்த மாதம் மகளிர் ரூபாய் 1000 பெண்களின் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இருப்பினும் தற்போது போல் இந்த திட்டத்தின் பெயரை மாற்றி ரூபாய் 1000 வழக்கம் போல் பெண்களின் கணக்கில் வரவு வைக்கவும் முடிவு எடுக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். அதே சமயம் தகுதியுள்ள பலருக்கும் இதுவரை பணம் வராத நிலையில் புதிய அரசு அமைந்து தகுதியானவர்கள் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டால் புதிய பயனர்கள் சேர்க்கப்படலாம். 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தை தொடர்ந்து எதிர்பார்க்கிறார்கள். இது சிறு சிறு வீட்டு செலவுக்கு பெரும் உதவியாக உள்ளது. பொதுவாக இந்த திட்டம் பெண்களுக்கு ஒரு சிறிய அதே சமயம் நிலையான வருமானத்தை கொடுப்பதால் இது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதில் பெண்கள் உறுதியாக உள்ளனர்.